கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியேனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அதற்கு தகப்பன் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நன்றாக கவனிங்க. இந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒரு மகன் இளையவன், இன்னொரு மகன் மூத்தவன். இந்த மூத்தவன் தகப்பனோடே தான் இருக்கான். பிறந்ததுலேருந்து, அவன் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து, கிருபை பெற்றதுலேருந்து, இயேசுவை சொந்த இரட்சகராய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுலேருந்து தகப்பன் கூடவே தான் இருக்கான். ஆனா தகப்பன் கூட இருந்தும் இவன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இவனால சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. வாட் இஸ் த ரீசன்? தகப்பன் இவனுக்கும் ஆசீர்வாதம் வச்சிருந்தார், அவனுக்கும் ஆசீர்வாதம் வச்சிருந்தார். தகப்பனுடைய வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, யாருக்கும் குறைவில்லை. அப்படி இருக்கிற வேளையில் இவனுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று தகப்பனிடத்துல கேட்கான். தகப்பன் சொல்றார், நீ அதை பெறல, இது தடன்னு சொல்லல, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாதான் இருக்கு. அப்ப இவன் கண்கள் எத்தனை வருஷமா தகப்பனோடு இருந்தாலும் இவன் கண்கள் என்ன செய்யப்படல? திறக்கப்படல. ஒண்ணு. 2வது, இவன் என்ன செய்யப்படலனா தகப்பனோடு இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்குரிய பாத்திரவானாய் இவன் இல்லை. 3வது, இவன் தகப்பனோடு இருந்தாலும் தகப்பனுக்குரியதெல்லாம் என்னுடையது என்று சொல்ல போது இவனுக்கு விசுவாசமும் உண்டாக இல்லை. தகப்பன் அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னெல்லாம் வேணுங்கிறது 9 நாள் நம்ம பார்த்துட்டோம். நான் அந்த 9 நாள் பேசினதான் கூட்டி ஒரு கூட்டாக்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கர்த்தர் மாற்றி விட்டார். இந்த வார்த்தையும் கூட்டி ஒரு கூட்டா கொடுத்துருவோன்னு பார்த்தேன். கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றிட்டார். ஆனால் இப்போ ஆசீர்வாதம் இந்த மூத்த மகனுக்கு ஏன் சுதந்திரத்து கொள்ள முடியல? இளைய மகனுக்கு கொடுத்த அந்த விலையேற பெற்ற வஸ்திரம், இளைய மகனுக்கு கொடுத்த மோதிரம், இளைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட பாதரட்சை எல்லாமே எங்க தான் இருந்திருக்கு? தகப்பனுடைய வீட்டில் தான் இருந்திருக்கு. ஆனால் அது ஏன் இவனுக்கு கிடைக்கல? பாஸ்டர், ஏசப்பாட்ட ஆசீர்வாதம் இருக்குங்க, இங்க ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லுகிறீங்க, அப்ப ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல? இந்த கேள்வி நமக்குள்ள கண்டிப்பா வரணும். ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? இன்னும் எனக்கு ஏன் ஆசீர்வாத குறைவு இருக்கு என்று கேட்டால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருக்கும், தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசம் வேணும். கானானிய ஸ்திரீட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்க, அந்த விசுவாசம் வருகிற வரைக்கும் அமைதியா இருப்பார். என்ன சொன்னார்? நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு அல்லாமல் உன்னிடத்துக்கு. சரி, ரைட்டு, அப்போ போயிடுவான். அப்படியே போனா இல்லை. ஏசப்பாட்ட விசுவாசத்தோடு உட்கார்ந்தா. வாங்கினா. எதை வாங்கினா? அவளுக்குன்னு வைத்த அப்பத்தை அவள் வாங்கினாள். அப்ப ஏசப்பாட்டேந்து ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு மிக மிக அவசியமானது எது? விசுவாசம். அப்ப விசுவாசம் இல்லாமல் ஏசப்பாட்டேந்து நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதா பாஸ்டர்? அப்படி என்று கேட்டால் வேதத்தின்படி பெற்றுக்கொள்ள முடிய கஷ்டம். காரணம், வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப அதுவே கூடாத காரியமானால் விசுவாசம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்வது என்ன காரியம்? கூடாத காரியம். நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். அப்ப வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். அப்ப வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் எதனால தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டால் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் தான். நமக்கு உடனே அவசரம், அதை கட்டின்னு இதை கட்டின்னு அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும். கானானியஸ்துக்கு அவசரம் தான். என் மகள் கொடிய அவஸ்தைப்படுதா, இன்னும் கொஞ்சம் விட்டா உயிர் போயிடும், எனக்கும் அவசரம் தான். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? அவ விசுவாசத்தையும் நீடிய பொறுமையும் பார்த்துட்டு தான் கொடுப்பார், சும்மா எல்லாம் தரமாட்டார். ஏசப்பா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவனே நான் ஆசீர்வதிக்கப்பட்டணும். அப்பந்தான் அந்த உலகத்துல எத்தனையோ பேர் எங்கேயோ போயிருப்பாங்களே, போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா? எங்கேயோ போயிருப்பாங்க, அவரால் முடியும். ஆனா ஏன் காணாத ஸ்திரீயை இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வைக்காரு? அவட்ட அப்பம் இருக்கு, இவளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கு, இவளுக்கு வேண்டிய நன்மை இருக்கு, இவளுக்கு வேண்டிய விடுதலை இருக்கு, இவளுக்கு வேண்டிய எல்லாமே அவர் கையில இருக்கு. அப்ப இவ கேட்கும் போது கொடுக்க வேண்டியதானே, ஜெபம் பண்ணும் போது கொடுக்க வேண்டியதானே? ஏன் கர்த்தர் கொடுக்க மாட்டேங்காரு? நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நல்ல கவனிங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. ஐயா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஜெபத்துல எல்லாமே நான் கர்த்தரிடத்துல கேட்டுட்டு இருக்கேன், அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபம் மட்டும் இருந்தால் போதாது. என்ன வேணும்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவர்களை கேட்பீர்களோ. இப்ப ஜெபம் இருக்கு, கேட்கிறது இருக்கு, ஆனா என்ன இல்லை? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்து கொண்டவர்களா என்ன செய்யுங்க? நில்லுங்க. அப்பந்தான் சோர்வு வராது. நான்லாம் மிந்தி எல்லாம் உங்களை விட சோர்ந்து போறேன், ஒரு ஆள் வரலான்னு சோர்ந்து போயிடுவேன். இப்போ அப்படியே இல்லை, யாரு வந்தாலும் வரலனாலும் நம்ம கத்தர. ஏன்? இந்த வசனம் உள்ள போக 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 விசுவாசம் வந்துடும். உண்மை. முந்தியெல்லாம் கேட்டு பாருங்க, சின்ன காரியத்துக்கே இந்த சூற செடியில படுத்த மாதிரி படுத்துருவேன். கேட்டு பாருங்க, படுத்துருவேன். அவங்கெல்லாம் 10 வாட்டி தட்டி எழுப்பணும் என்னைய. ஏசு அவனையாவது 2 வாட்டி 3 வாட்டி தட்டினார், என்னையெல்லாம் 10 வாட்டி தட்டணும். ஆனா இப்போ அந்த சோர்வெல்லாம் அதிகமா இல்லை. கேட்டு பாருங்க, இல்லை. இப்போ மிந்தி மாதிரி எல்லாம் சோர்ந்து போறது இல்லை. ஏன்? டயர்ல ஏர் இருந்தா டயர் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? வண்டி அது பாட்டுக்கு போகும். டயர்ல ஏர் இல்லைன்னா தான் வண்டி உட்காரும். விசுவாசம் குறைஞ்சிட்டுனா அப்படியே உட்காந்துருவோம். ஏன்னா என்ன இல்லை? டயர்ல ஏர் இல்லை. டயர்ல ஏர் ஃபுல்லா இருந்தா வண்டி எங்கேயும் போகும், எந்த ஊரையும் தாண்டி போகும். போகாதா? எந்த மலைக்கும் ஏறும். அப்ப அவ்வளோ தூரம் கெப்பாசிட்டி எதுல இருக்கு? விசுவாசத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மலையில என்னால ஏற முடியலையே, ஏன் முடியல? இந்த பிரச்சனையிலையும் என்னால கத்தரை தேட முடியலையே, ஏன் முடியல? இந்த பலவீனத்திலையும் கத்தரை என்னால தேடி வர முடியலையே, ஏன் முடியல? விசுவாசம் இல்லை. அதுதான் உண்மை. அது சரியில்லை என்று சொன்னால் மிகையாகாது. ஐயா, ஒரு டயர்ல ஏர் இருந்தா அது மேல ஏறியது. அந்த டயர்ல ஏர் போச்சுன்னு வைங்களேன், வண்டி ஏறும். இன்ஜின் இருந்தாலும் ஏறாது, டிரைவர் இருந்தாலும் ஏறாது, டீசல் இருந்தாலும் ஏறாது.
ஒரு டயர் பஞ்சர் ஆனாலும் போதும். மலையில ஏறும் போதும் டயர் பஞ்சர் ஆகக்கூடாது, ஏறி போகும்போதும் டயரு. ஊட்டிக்கு போகிறோம், அதில் கேரளா போகிறோம், அங்கே ஒரே ஏத்தம்தான், வரும்போதும் இறக்கம். ஏத்தத்தில் மிந்தியெல்லாம் டக்கரில் போவோம். அப்போ கொஞ்சம் பேர் வருவாங்க. என்ன செய்வேன், நான் இந்த ஓரத்தில் உட்காந்துக்கிடுவேன். நம்ம தானே இது, அதனால் இந்த ஓரத்தில் உட்காந்துக்கிடுவேன். அவர் வண்டி அழுத்தி பிடிப்பார், தங்கராஜனை. வண்டி பின்னாடி போகாமல் இருக்க உடனே ஒரு கட்டையை வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்து போவார், திரும்ப ஒரு கட்டையை வைக்கணும். அன்னைக்கு ஒன்று நாகர்கோவில் போனோம். போனோம், ஏண்டா இந்த டக்கரில் போனோம்னு ஆயிடுச்சு. பட்ட பாடு எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். கேட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டரு தள்ளி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படாத பாடு பட்டு போச்சு. இறங்கவும் ஏறவும், இறங்கவும் ஏறவும். அப்போ டயர்ல என்ன இருக்கணும் ஐயா? விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் நமக்கு வேண்டி என்ன ஆசீர்வாதம் வச்சிருந்தாலும், எவ்வளவு விரையப்பட்ட ஆசீர்வாதம் வச்சிருந்தாலும் அதை நம்மால் பெற்றுக்கொள்ள இயலாது. ஒன்றை நான் கேட்டேன், எலியாவிட்ட இருந்து ஆவியின் வரம் விரும்புறது தவறல்ல. அவருடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் என்று ஜெபம் பண்ணுவது தவறில்ல. ஆனா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் இருக்கணும். ஐயோ உன்னோட எஜமான எடுத்துக்கொள்ள போகிறாரே, அது எனக்கு விஷயம் இல்லை. ஆனா அவருடைய ஆவியின் வரம் எனக்கு வரும். அந்த விசுவாசம் இருந்தாதான் கிடைக்கும். என்ன வேணும்? எங்க பரலோகத்தையே அசைச்சு அங்கு இருந்து ஒரு அற்புதத்தையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ இறங்க பண்ணணும்னா விசுவாசம் கண்டிப்பா தேவை. நூற்றுக்கதிவை பார்த்து திரும்பி சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னார். நீங்க எல்லாரும் நான் வரணும்னு நினைக்கீங்க, என் கையை வைக்கணும்னு நினைக்கீங்க. ஆனா இவன் வந்தது அதுக்காக இல்ல, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எவ்வளவு விசுவாசம்! ஒரு வார்த்தை. அப்பொழுது என் வேலைக்காரன் அந்த விசுவாசத்தை தான் ஏசப்பா பார்த்த. இயேசுவின் இடத்துல வருகிற ஒவ்வொருவரிடத்திலும் இயேசு காண்பது விசுவாசத்தை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவர்களை, தம்பி பைபிளை கீழே வைக்காத, கொஞ்சம் மேலே கீழே வைக்காத பைபிள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை. எங்க ஒருத்தர் ரட்சிக்கப்படாத ஒருத்தருங்க வந்து ஏசப்பாட்ட ஜெபிக்கார். அவர் விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார், கண்டிப்பா செய்வார். என்ன இருந்தா போதும்? விசுவாசம் இருந்தா போதும். ஏசுட்ட வரவங்கிட்டலாம் ஏசு என்ன கேட்பா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ என்ன செய்கிறாயா? யாருக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கணும்? இயேசுவுக்கு இது விடுதலை ஆக்க அவரால் ஆகும் என்று விசுவாசிக்கணும். இயேசுவுக்கு எனக்கு இந்த தேவையை சந்திக்க முடியும் என்று விசுவாசிக்கணும். இயேசுட்ட அப்படிப்பட்ட வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கணும். ஏசப்பாவால இவங்களுக்குள்ள கிரியை செஞ்சு மனம் திரும்ப வைக்க முடியும்னு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் கிரியை செய்யும். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவர்களை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக் கொள்வீர்கள். அவ்வளவுதான் சொல்றார், பெற்றுக் கொள்வீர்கள். கண்டிப்பா பெறுவீங்க.
அப்ப ஏன் பாஸ்டர் நான் இன்னும் பெறலனா? எனக்கு விசுவாசம் இன்னும் காணல. நான் திரும்பவும் சொல்றேன், ஏசப்பா எல்லாரும் இடத்திலும் ஒரே விசுவாசத்தையும் எதிர்பார்க்க மாட்டார். அதையும் நீங்க வீட்டில் போய் படிங்க. ஏன்னா கடுகளவு விசுவாசமும் இருக்கு, அற்ப விசுவாசமும் இருக்கு, விசுவாசமும் இருக்கு, அவிசுவாசமும் இருக்கு. இஸ்ரவேலருக்குள்ள இல்லாத எத்தனை விசுவாசம் இருக்கு. ஆனா இதை செய்ய ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. விசுவாசி, அவர் வல்லமை உள்ள தேவன். விசுவாசிக்கணும். பணத்தால கொடுக்க முடியாததை விசுவாசத்தால பெற்றுக்கொள்ளலாம். எதனால? பணத்தினால பெற்றுக்கொள்ள முடியாதத விசுவாசத்தால பெற்றுக்கொள்ளலாம். எத்தனையோ வைத்தியரை போய் பார்த்தோம் பாஸ்டர், பணம் போனதை தவிர என் பாடு நீங்களே, என் பலவீனம் நீங்களே, என் வியாதி மாறலை. ஆனா இவர்கிட்ட வந்தேன், இவரை நம்புனேன், உடனே சொஸ்தமானேன். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ பணம், அவளை மாதிரி பணக்கார யாருமே கிடையாது. அவ்வளவு பணமும் எங்க போச்சு? எங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு அதிகமாய் செலவு செய்வதை விட விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நான் புது வருஷம் ஆனாலே ஜபிக்கிற ஜபம், கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் எனக்கு ஆஸ்பத்திரி செலவு என்னால அதிகமா வரவே கூடாது. ஒரு காய்ச்சல் வந்தா எனக்கு ஒரு நாளைக்கே சரியாகும், அப்படிதான் நான் நினைப்பேன். ஆஸ்பத்திரிலாம் போக மாட்டேன், ஊசியெல்லாம் போடுதாரு. காய்ச்சல் வந்தாலும் மாத்திரை போடுவேனே தவிர எங்க போக மாட்டேன். என்னாலும் அதிகமா ஆஸ்பத்திரி செலவு வரக்கூடாதுன்னு நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ஜெபிக்கிற ஜெபம் அதான். எவ்வளவு பணம் செலவழிச்சா பாருங்க, அதுல எல்லாம் கிடைக்காத விடுதலை எங்க இருந்திருக்கு? அப்ப எப்போ கண்ணு திறக்கப்படுது? பணத்து பக்கம் கண்ணு போயிட்டு. ஆனால் ஏசப்பாட்டு எந்த எதையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தை விட இயேசு பெரியவர். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளும் தெரியாது. பணத்தை விட எங்க அந்த பணத்தை கொடுக்கறதே யாரு? இயேசு தானங்க. இப்ப கேட்கான், உடனே சீசன் அனுப்புதார், அந்த கடலுக்கு போ, ஒரு மீன் இருக்கும், அந்த மீனின் வாயை பாரு, அங்கே உனக்கு வேண்டிய பணம் இருக்கும். கொடுக்கறதே கர்த்தர் தானே. நமக்கு பணத்தை தரதே யாரு? நீங்களே இங்கேயும் பண மரம் வச்சிருக்கீங்களா? நீங்க பார்க்கறத பார்த்தா என் வீட்டில் ஒரு மரம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தருது. இவர் என்ன ஏசப்பா தாராருங்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்கிய. ஐயா, நம்முடைய ஐஸ்வர்யத்தும் என்றும் இது என்னுடைய கையின் பிரயாசம் என்றும் சொல்லக்கூடாது. இது என்னால உண்டானது என்று எதுவுமே சொல்லுவதற்கு எதுவுமே நம்மால் உண்டாகவில்லை. அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகலை. எதுவுமே நம்மளாச்சா? ஐஸ்வர்யத்தை உண்டாக்க பலம் தருவது யாரு? அவர் தான் ஐயா. எத்தனை பேர் எப்படி இருக்காங்க பாருங்க. ஆனா நமக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்க பலம் தர்றது யாரு? கர்த்தர் தான் தராரு. இந்த கையை இன்னைக்கு இந்த மைக்க பிடிக்கிறதே யாரு கிருபை? அவர் கிருபை. உண்மை, நானும் அப்படிதான் நினைப்பேன். இந்த கை இன்னைக்கு அசைதுன்னா யார் கிருபை? அவர் கிருபை. அவர் தான் பலம் தராரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலம் தருகிறவர் யாரு? இது தெரியாம யசூரன் கொளுத்து போய் ஒரே உத. நல்ல கவனிங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் வாங்குங்க, அதை நான் தப்புனே சொல்லலை. ஆனால் ஆசீர்வாதம் வாங்கின பிறகு ஏசப்பாவை என்ன செய்யக்கூடாது? போ
அப்படின்னு எத்தி பெற்றோர்கிட்ட வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற கூடாது. ஆகாசு பெற்றோர் எழுத வேண்டியதெல்லாம் எழுதி தந்த பிறகு வேற முடிச்சது. ஏம்மா உனக்கு ஒரு வீடு பார்த்துருக்கேன். எங்கே? அண்ணா நகரில் ஒரு அன்னை இல்லம் இருக்குது. என்ன இல்லம் இருக்குது? முதியோர் இல்லம் இருக்குது. வா அங்கே போவோம். உன்னை அங்கே போய் பொதுவாக சொல்ல, நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க சொல்லுதேங்க. உடனே பாஸ்டர் நீ எப்படி நினச்சிட்டாரே அப்படிங்க கூடாது. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. பெற்றோரை கடைசி வரைக்கும் கூட வைத்து பார்க்க வேண்டிய கடமை யார் கடமை? இங்க நம்ம பண்ற சேட்டைக்கு, நம்ம பண்ண சேட்டைக்கெல்லாம் அவங்க நம்மளை வீட்டை வச்சு இவ்வளவு தூரம் பார்த்ததே பெருசு. நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நெஞ்சமா சேட்டை பண்ணோம், அவ்வளவு தூரம் நம்மளை பொறுமையா இருந்து பார்த்து வளர்த்து விட்டதே பெருசு. இல்ல கடைசி காலத்துல என்ன சொல்லுவோம்? நீ எனக்கு என்ன செஞ்ச? ஈஸியா சொல்லிதான் பாருங்க. நீ எனக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்க காரணமே யாரு? என்னுடைய அனுபவம் பேசுதுயா, அதான் சொல்றேன். இவ்வளவு தூரம் வளர்த்து விட்ட காரணமே யாரு? கடைசியா நம்ம அவங்கள பத்தி என்ன கேட்கும்? ஐயா அவங்க படுற வேதனை நம்மளால பட்டிருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க படுற வேதனையை நம்மளால பட்டிருக்க முடியும்? கண்டிப்பா நம்மளால முடியாது. நம்ம பாட்டு பேசிடுவோம், ஆனா அவங்க படுற வேதனையை நம்மளால பட முடியாது. இப்போ நான் இது எதுக்கு சொன்னேன் தெரியாது. எதுக்கு சொன்னேன்? பணத்தினால பெற்றுக்கொள்ள முடியாததை எதனால பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தால பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையா பாஸ்டர்? கண்டிப்பா முடியும். நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். மார்த்தாள் விசுவாசித்தது கடைசி நாள்ல நடக்கும். நமக்கு என்ன விசுவாசம் இருக்கு? ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு அற்புதம் செய்வாரு, ஒரு 3 வருஷம் கழிச்சு அற்புதம் செய்வார். ஏசப்பா எதுக்கு வந்திருக்காரு? இன்னைக்கு இவனை எழுப்பணும், இன்னைக்கு இவனை வெளியே கொண்டு வரணும், இன்னைக்கு இவனை ஆசீர்வதிக்கணும். ஆனா அதுக்குதான் ஏசப்பா வந்திருக்காரு. மாத்தாள் என்ன சொன்னார்? கடைசி நாளில் அவன் உயிர் தெழுவான் ஏசப்பா. அதான் ஏசப்பாக்கு தெரியுமே. ஆனா ஏசப்பா வந்தது இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு, இன்னைக்கு உனக்கு வேண்டிய நன்மையை தரணும்னு. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அடுத்த வாரம் பார்ப்போம், அதுக்கு அடுத்த வாரம் பார்ப்போம், இன்னும் நாள் இருக்கலாம். அப்படி சொன்னா ஒன்ன வச்சு ஒரு அற்புதத்தையும் செய்ய மாட்டார். அதனாலதான் ஏசப்பா சொல்லிட்டார், மரியாளை வர சொல்லுனாரு. ஏன் மரியாள் வரணும்? அவன் என்ன விசுவாசிக்கனா, இன்னைக்கு என் சகோதரன் உயிர்த்தெழுந்து வரணும். அவன் விசுவாசத்துக்கும் வா விசுவாசத்துக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அவ ஏமல வச்ச நம்பிக்கை வேற, நீ ஏமல வைக்கிற நம்பிக்கை வேற. நான் வந்தது எதற்கு? இன்னைக்கு உன்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு உன் கண்ணீரை நான் துடைக்கணும். அதுக்கெல்லாம் நான் வந்தேன். ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கடைசி நாளில் லாசர் உயிர்த்தெழுவான். அப்ப எப்பண்டா போகணும் தான் இருந்திருக்காங்க பாரு. பார்த்துருக்கீங்களா? மாத்தாளாம எப்படி இருந்திருக்காங்க? எப்பண்டா இவன் போவான் எங்க? கல்லறைக்குள்ள. அப்படி நடந்தா ஒரு யாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. ஐயா வீட்டு சகோதரனுக்கு கூட ஆசீர்வாதமா இல்லையே. ஆனா மரியாள் சகோதரனுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலே, அவள் வைத்த இயேசு மேல் வைத்த விசுவாசத்தை ஏன் நம்மளால வைக்க முடியல? சிந்திங்க. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அல்லாமல் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது.
அண்ணாதான் யாக்கோபு சொல்வார், யோபுவின் நீடிய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, ஆனாலும் பொறுமை வராது. எங்க நமக்காவது இருக்கு, அந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. நம்ம இருந்துமே இவ்வளவு அவசரப்படுதோம். இப்போ ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், கையில பிடிக்க முடியும்? நான் அமெரிக்கா போறேன், நான் ஆப்பிரிக்கா போறேன், நான் இத்தாலியா போறேன், வேற எங்க, நான் ஆஸ்திரேலியா போறேன். எதுக்கு? எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. அங்க போய் எல்லாத்தையும், பொதுவாக சொல்றேன், அங்க போய் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருகிறேன். அது அல்ல ஐயா, எல்லாத்தையும் முடுங்கிட்டார. அப்ப ஏன் யோபு இவ்வளவு பொறுமையா இருக்க? எடுத்தவரால கொடுக்கவும் முடியும். விசுவாசமும் இருந்தது, நீடிய பொறுமையும். நமக்கு அவசரம், உடனே 1 லட்சம் வாங்கிடணும், 2 லட்சம் வாங்கிடணும், காரை வாங்கிடணும், பங்களா வாங்கிடணும், வீடு வாங்கிடணும், அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும். கடனை வாங்கியாவது. இந்த கடன் யாரு கண்டுபிடிச்சான்னு தான் தெரியல. அவனாலேயே பாதி பேர் என்ன ஆயிட்டோம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாம போச்சு. உண்மை. அதுக்காக தான் 10 நாள் கூட்டமே வச்சது. ஆனா ஒருத்தர் வரல, அது வேற. இந்த கடனாலேயே பாதி பேர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏன் முன்னேற முடியாம, இந்த கடனுக்கு யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. உண்மையாக கடனை வாங்கி அவசரமா முன்னேறத விட கத்த தரும்போது வாங்கி பாருங்க. எங்க யோபே தேதோ மாலை மற்றவங்களே மாதிரி முன்னேறிக்க முடியுமா, முடியாதா? ஆனா அவன் எப்படி இருந்தான்? பொறுமையா இருந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணுங்க. இதெல்லாம் நம்மளாம் உண்டாக்கிக்கிறது. கடனை வாங்கி ஒரு ஏரோப்ளேன் வாங்கிட்டு கர்த்தர் தந்தார். எங்க தந்தார்? கடைக்காரமா கொடுத்தான். நானும் தான். வேதம் என்ன சொல்லுது? நான் அன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சானே, முதலாவது உட்கார்ந்து. இதுக்கெல்லாம் பொறுமை இல்லைன்னா அது எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லித்தரும். இதை முதலாவது உட்கார்ந்து அதற்கு உரிய நிர்வாகம் தன்னிடத்தில் உண்டோ இல்லையோ என்று பார்த்து, அதற்குரிய திராணி தன்னிடத்தில் உண்டோ என்று இல்லையோ என்று பார்த்து, இப்படி எல்லாம் பார்த்தா வாழ்க்கையில முன்னேற முடியாத. முன்னேறிடலாம், ஆனா அது யார் கொடுத்ததா இருக்காது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீங்க வாங்காத அந்த பக்கம் வரலையா, நீங்க வேற இவர் வாங்க, அப்படி நான் சொல்லலை, அது உங்க இஷ்டம். ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா, அதுக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று பார்த்து செய்யுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? அவருக்கு ஞானம் இல்லை, நமக்கு என்ன இருக்கு? ஏசப்பா இந்த வேதத்துல சொன்ன எல்லா வார்த்தை நமக்காக தாங்க. உண்மை. இப்ப எத்தனையோ பேர் பாருங்களேன், கடனை வாங்கிட்டு எத்தனை பேர் அழுதாங்க. கொஞ்சம் யோசிங்க. எங்க பொறுமையா இருந்திருந்தா நிம்மதியாவது இருந்திருக்கலாம். உண்மைதானே? உண்மைதானே? கடனை வாங்கி இப்போ நிம்மதி போயிட்டையா, சமாதானம் போயிட்டேன். அவர் கஷ்டப்பட்டுலாம் தந்தார், அவர் ரத்தம் சிந்திலாம் சமாதானம் தந்தார். இப்போ எத்தனையோ கடன் பாரம் உள்ள குடும்பத்தில் சமாதானம் இல்லை, டென்ஷன், பிரஷர், அங்க ஓடணும் இங்க ஓடணும், ஜெபம் போயிருது, வேத வாசிப்பு போயிருது, ஐக்கியம் போயிருது. இப்போ கடைசியில் யார் வேதனைப்பட்டு நிக்கா? ஏசப்பா ஏன் இதை எழுதி வச்ச? நீங்க இது எத்தனை பேர் செய்வீங்கன்னு தெரியாது. எந்த ஒரு காரியம் நீங்க செய்யணும்னாலும், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும்னாலும் அதுக்கு ஒரு 20,000 தேவைன்னு வைங்களேன். 10,000 வச்சுட்டு
கடையில் போய் என்ன செய்யக்கூடாது? நிற்கவே நிற்காது. அவன் தருவான். அடைக்கிறது யாரு? தருவதற்கு இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் ஏசப்பா மாதிரி யாராலையும் தர முடியாது. அவங்க தந்தா கடனா தருவாங்க, ஃப்ரீயா யார் தருவா? ஒரு 50,000 வச்சுக்கப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா இப்படி சொல்லுவோம். எப்போ தருவீங்க? சிலர் கொடுத்துட்டு நாளைக்கு கேட்போம், உடனே கேட்டால் எதாவது நினச்சிருவாங்க. நாளைக்கு ஃபோன் பண்ணி இங்கே பார்த்தீங்களா, ரைட் சரி பரவாயில்லக்கா, அவங்க நன்றிம்மாங்க, இவங்க பரவாயில்லம்மா. அது எப்படியும் ஒரு நீங்கள் அவசரம் இல்லை, மெதுவாக தாங்க. அதை சொல்லாமல் சொல்கிறாங்க. எப்படி? மெதுவாக தாங்க, அவசரம் இல்லை. கொடுக்குறப்ப எதுக்கு? எங்க கொடுத்தா கர்த்தருக்காக கொடுங்க, கடனா கொடுக்காதீங்க. நீங்களும் கட்டு, அவனையும் கெடுக்கக்கூடாது. திராணி நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கும்போது இலவசமா செய்யுங்க. அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். கடனா கொடுத்து அவனையும் கடக்காரன் ஆக்கி நம்மளே அவனை பாவம் செய்ய வைக்க மாதிரி ஆயிடும். அப்ப எதனால பாதி நிம்மதி போகுது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா இந்த ரெண்டும் கண்டிப்பா தேவை. எங்க யோபுவால திரும்ப அதெல்லாம் பெற்றிருக்க முடியுமே? ஆனா யோபு எப்படி இருந்தாராம்? நீடிய பொறுமையாய் இருந்தாராம். தேவனையே விசுவாசித்து இருந்தாராம். சிநேகிதர் கொடுத்த தங்க காசை வச்சு ஏதாவது செஞ்சிருக்கலாமே. சிநேகிதர் என்ன கொடுத்தாங்க? பார்க்க வந்தாங்கல்ல, பார்க்க வந்தவங்க என்ன கொடுத்தாங்க? பார்க்கறத பார்த்தா பைபிளில் தான் சொல்றாரோ. நான் யோபு புஸ்தகத்தை படிச்சிருக்கனே, எங்க இருக்குன்னு தெரியலையே. தங்க கசுங்கார போட்டிருக்கோ. நீங்க யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. சரி, 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல இருக்கான்னு பாருங்க. வெள்ளி காசு ஏதோ கொடுத்தாங்கன்னு இருக்குமே. எத்தனை அதிகாரம் தேவையில்லை. சரி, அது பிறகு பார்ப்போம். இப்போ இது காசை கொடுக்காங்க. அப்போ அந்த காசை வச்சு இவன் எதையாவது சம்பாதிச்சிருக்கலாமே. ஒரு 500 ஏர் மாடு வாங்கியிருக்கான், ஒரு 500 கழுதை வாங்கியிருக்கலாம், ஒரு 600 ஒட்டகம் வாங்கியிருக்கலாம், எதையாவது வாங்கியிருக்கலாமே. ஆனால் இவன் எதையுமே செய்யலையே. காரணம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. இல்ல சாரி, அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தை எடுங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க இருக்கு பாருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தமும். ஐயா, இன்னும் அடுத்த வசனத்துலதான் யோபுக்கு ஆசீர்வாதம் வந்து இறங்குது. அதுக்கு முந்தியே கஷ்டம் இருந்தாலும்
வீட்டில் வருகிறவர்களுக்கு அவன் என்ன கொடுக்கான்? ஆகாரம் கொடுக்கான். இப்போ வாசிக்கும் போது தான் தெரியுது. அடுத்த வசனத்துல தான் அவனை ஆசீர்வத்தான்னு இருக்கு. ஆனா அவன் அதுக்கு முன்னமே இவங்க எல்லாம் வந்துமே அவங்க வீட்டுல அவனுக்கு என்ன இருக்கு? சில வீட்டை பார்த்தீங்கன்னா, நானே பஞ்சத்தில் இருக்கேன், இவன் வேற வந்து நம்மகிட்ட என்ன கேட்கான்? கஞ்சி கேட்கான். உனக்கு முதலாவது சுடுகிற அடையில எனக்கு கொஞ்சம் தா, அதுதான் ஆசீர்வாதம். கஷ்டப்பட்டாலும் அதுல கொஞ்சம் கொடுத்தா அது என்னது? நமக்கு ஆசீர்வாதம். அப்ப அத்தனை பேர் வராங்க, சகோதர சகோதரிகள். எப்போ வராங்க? எப்போ வர வேண்டியவங்க? நம்மளும் பாருங்க, நம்ம சொந்தக்காரங்களை கஷ்டப்படும் போது திரும்பி பாருங்க, வாசப்படியில் ஒன்று இருக்காது. நல்லா வரும்போது திரும்பி பாருங்க, நல்லா இருக்கியா? அப்பந்தான் கேட்கவே தோணுது. கஷ்டப்படும் போது சொந்தக்காரங்க ஒத்தரையும் காணும். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கோம். அப்பெல்லாம் ஃபோன் போடாத ஆளு எப்போ ஃபோன் போடும்? அவன் இப்போ வீடு வாசல் வாங்கி நல்லா இருக்கான்ப்பா, அப்படியா? உடனே ஃபோனை போடுறது. அப்படியா, பரவாயில்லையா? அப்போ கஷ்டப்படும் போது எங்கே போனேன்? அவன் கஷ்டப்படும் போது இத்தனை பேர் சிநேகிதர் இருந்தீங்களே, இத்தனை சகோதர சகோதரிகள் இருந்தீங்களே, அப்ப ஆறுதல் சொல்ல தானே வந்தீங்க. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுத்து இருந்திருக்காரு. அப்ப அந்த ஆசீர்வாதத்திலிருந்து இவனுக்கு கொடுக்க மனசு இல்லையே. ஆனா இப்போ நான் அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் உங்களுக்காக ஜெபிக்கிறான் என்பதை நீங்க கண்ட போது அப்போ கொடுக்கீங்களே. இதான் யோபுவினுடைய மனசுங்க. எங்க நமக்கு காணிக்க தந்தவங்களுக்காகவும் ஜெபிக்கணும், தராதவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். அதுதான் நம்முடைய மனசு. நம்மகிட்ட சொல்றவங்களுக்காகவும் ஜெபிக்கணும், சொல்லாதவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். அதுதான் நம்ம மனசு. அதை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லலையே, அவன் சொல்லணும்னா என்ன? ஏன் நீ ஜெபிக்க கூடாதா? நமக்கு யார் மாதிரி? மாதிரி யாரு? இயேசுலாயா. இயேசுவே அவன் சொன்னாலும் சொல்லட்டாலும் உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேங்காரு. இதுவரைக்கும் உம்முடைய நாமத்தினால இவங்களை காத்து கொண்டேங்காரு. எந்த சீசர்கள் எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க? சொல்லுங்க. ஆனாலும் இயேசு ஜெபிச்சாரு. ஏன்? ஏன்னா அவங்க மதியினம் உள்ளவங்க, மந்த இருதயம் உள்ளவங்க. மந்த இருதயம் உள்ளவங்க ஜெபிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மந்த இருதயம், மீன் பிடிக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. அதனால தான் ஏசப்பா பார்த்தார், நம்ம ஜெபிப்போம். நம்ம சீசர்லாம் கூட இருந்தவங்க யாரு? எவ்வளவோ அற்புதம் சேர்ந்து உணராதவங்க, எவ்வளவோ அற்புதத்தை கண்டு மந்த இருதயம் உள்ளவங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க இருதயம் அப்படி. அதுக்காக நான் ஜெபிக்காம இருக்க முடியாது. ஏன்னா இது பிதாவின் அன்பு இல்லை. ஏன் அவங்க சொன்னாதான் ஜெபிக்கணுமா? அப்படி பார்த்தா அதிகமான குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணவே முடியாதே, கண்டிப்பா முடியாது. அப்படி பார்த்தா அநேகருக்கு ஜெபிக்க முடியாது. எங்க யோபு அவங்க கஷ்டத்துல உதவி பண்ணாட்டாலும் அவங்களுக்காக அவன் என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். அப்ப கஷ்டம் எவ்வளவு நிறைஞ்சு இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அவன்கிட்ட குறையலையே. நம்ம கஷ்டம் 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 கஷ்டம். யோபு மாதிரி என்னங்க கஷ்டம் வந்தது? எங்க அவனுக்கு அத்தனை பேர் இருந்து ஒருத்தரும் உதவலைங்க. எப்போ உதவ வராங்க? இவனுக்கு அத்தனை இன்னும் கொஞ்ச நாள் கை இங்க வந்துட்டு ஆசீர்வதிக்க அப்போ வராங்க. ஏன்னா அடுத்த வசந்தம் ஆசீர்வதிச்சாரு, அப்போ வராங்க. இந்த சொந்தக்காரங்கள்லாம் எப்போ வருவாங்க? நம்ம நல்லா இருக்கும் போது, கஷ்டத்தில் இருக்கும் போது வர மாட்டான்.
இந்த பெட்டியில் வைப்பாங்க தெரியுமா? அப்பந்தான் எங்கே இருந்தால் கண்ணீர் வருமோ தெரியாது, எங்கே இருந்தால் அந்த அன்பு வருமோ தெரியாது. அப்போ ஆளாக அவன் தான் வந்து நிற்பான். அப்போ மட்டும் அவங்களுக்கு அந்த ஜீவன் இருந்தது. என்ன செஞ்சுருப்பாங்க? அட பாவி, நான் எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தேன், அப்பெல்லாம் வராத மனுஷன் எப்போ வந்து நிற்கான்? என்னை பெட்டியில் வச்ச பிறகு வந்து நிற்கானே. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அவன் தான் உண்மையான சிநேகிதன். நமக்கு வருகிற எந்த காலத்திலும் நம்மளை சிநேகிக்கிற ஒரே சிநேகிதர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எங்க எல்லாம் இருக்கும்போதும் இயேசப்பா அவன் கூட இருந்தாருங்க. எல்லாம் போன போதும் இயேசப்பா அவன் கூட தான் இருந்தேன். எல்லாம் இருக்கும்போது நம்மளை சுற்றி 1000 பேர் இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ண 1000 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத போது நம்ம கூட இருக்கிற ஒரே ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். அன்னதை யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ஆறுதல் சொல்ல வாரீங்க, ஆனால் அந்த ஆறுதல் என்னை ஆறுதல் படுத்தலான்ட்டாரு. நம்ம பாட்டு ஆறுதல் சொல்லி என்ன செய்ய? எங்க இத்தனை தங்க காசு வச்சிருக்கான், இத்தனை பொண்ணு ஆபரணம் வச்சிருக்கான், இதெல்லாம் எங்க வச்சிருந்திருக்கான்? இது எப்ப கொடுக்கான்? வேண்டுதல் நமக்காக செஞ்சிருக்கான், அதனால இவனுக்கு கொடுப்போம். ஏன் அது வரைக்கும் அதுக்கு முந்தியெல்லாம் ஜெபிச்சானே, அப்பெல்லாம் ஏன் யோபுவை தெரில? மணி 12 தாண்டி போயிட்டு நேரம் போகிறதே தெரிய மாட்டேன். நான் உண்மை நான் எல்லா வாரமும் உங்களை 12 காலுக்கெல்லாம் வெளியே அனுப்பிடணும் தான் நினைப்பேன். ஆனால் இங்கே நான் எதுமா இருக்கும், அது போகிறது ஒரு பக்கம் போகும். ஆனால் வெளியே எப்போ அனுப்புதான்? ஐயோ இதெல்லாம் இவன்கிட்ட இருந்ததா இல்லையா? ஸ்நேகிதட்ட நீங்கள் சில ஸ்நேகிதட்ட போய் கேளுங்களேன், இப்போ நான் அந்த கஷ்டத்தில் இருக்கேன், கொஞ்சம் உதவி செய்யுன்னு கேளுங்க, கையில் தான் வச்சுருப்பான். அப்படியா? இப்போதைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையே. ஆனால் பாக்கெட்டில் என்ன இருக்கும்? பாக்கெட்டில் என்ன இருக்கும்? 1000 ரூபா இருக்கும். ஆனால் என்ன இல்லை, இப்போதைக்கு ஒன்றும் இல்லையே. ஐயா இதே அமௌண்ட்டு அப்போ இருந்ததே, இதே தங்க காசு அப்போ இருந்ததே, அப்போ அவனுக்கு கொடுக்கலையே, இப்போ வந்து கொடுக்காங்க. அடுத்து 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவங்க கொடுத்ததுல ஆசீர்வாதம் வரல. ஐயா யாரு நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதுல நமக்கு ஆசீர்வாதம் வராது. நம்ம எவ்வளவு கஷ்டத்துல நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோம் என்பதை பார்த்து கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு. அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். இவங்க கொடுத்தாங்க, ஆனா இது அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறல. ஆனா இந்த கஷ்டத்திலே கர்த்தருக்காக நின்னா, இந்த பாடுகளிலும் கர்த்தருக்காக நின்னா, இந்த உபத்திரவத்திலையும் கர்த்தருக்காக நின்னா, எல்லாரும் போன போது கர்த்தருக்காக நின்னா, அந்த அன்பை பார்த்து கர்த்தர் இவனை என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கார். நீங்க கர்த்தருக்காக எந்த கஷ்டத்திலும் நிக்கிற அந்த அன்பை பார்த்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரு கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு பெருசா இல்லை. இவங்க தங்க காசை கொடுத்தாலோ பொன் ஆபரணத்தையே கொடுத்தாலோ அது அவனுக்கு ஆசீர்வாதமாக தெரியவில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாததை தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் கொடுக்க முடியும். இந்த தங்க காசால 6000 ஒட்டகத்தை கொடுக்க முடியாதுயா. அந்த வசனத்தை வாசிங்க, 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14000 ஆடுகளும். இந்த ஆசீர்வாதத்திலேருந்து வரணும், தங்க காசுல இருந்து வரக்கூடாது, அடமானம் வச்சதுல இருந்து வரக்கூடாது,
பொன் ஆபரணத்திலிருந்து வரக்கூடாது. அடமானத்துல வச்சதிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அல்லையா, தேவனிடத்தில் இருந்து வரணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருது. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். அடமானத்துல வச்சதுனால வருகிற ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வேற வழி இல்லை. அவர் நடத்தும் போது போய் தான் ஆகும். எனக்கும் வலிக்க தான் செய்யுது. என்ன செய்ய, தங்க காசுல இருந்து இவ்வளவு ஆசீர்வாதம் வராது. அப்ப இதை விட பெரிய மேன்மை எங்க வச்சிருக்காரு? இவைகளை அல்ல, இவைகளிலும் மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும் பாருங்க. அதுல இருந்து என்னெல்லாம் வந்திருக்கு? 14,000 ஆடு. ஒரு ஆடு வாங்கவே நம்ம என்ன பாடுபடுதோம் யோசிங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, அதான் சொல்றேன். ஒரு ஆடு வாங்கவே பல பாடுபடுதோம். இவன் எத்தனை ஆடு கொடுக்காரு இவனுக்கு? காரணம் என்ன? இந்த கஷ்டத்திலும் எனக்காக நின்னா, இந்த கஷ்டத்திலும் அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தை அவன் காத்து கொண்டான். எல்லாரும் போனாலும் அவன் எனக்காக நின்னான். அந்த அன்பை பார்த்தார், மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சார். கஷ்டம் வந்தோடனே பின்னாடி போறவங்க ஆசீர்வதிக்க மாட்டார் ஐயா. கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலும் இயேசுவுக்காக ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொண்டு ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் உறுதியா இருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கஷ்டத்துல பின்னாடி போயிடக்கூடாது. கஷ்டத்துல ஆலயத்துக்கு வராம இருந்துடணும். அப்படின்னா எப்படியா ஆசீர்வதிப்பாரு? அப்ப அது உண்மையான அன்பு இல்லையே, அது உண்மையான அன்பு இல்லையே. உண்மையான அன்புனா என்னது? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். கர்த்தர் ஒண்ணும் தரலையா, அவர் அன்பு கூறணும், அன்பு கூறணும். அதுதான் உண்மையான அன்பு. இல்ல கர்த்தர் என்ன இவ்வளவு தூரம் உயர்த்தி ஆசீர்வச்சாதான் அது அல்ல உண்மையான அன்பு. எங்க அவ்வளவு கஷ்டத்திலும் சன்மார்க்கனா தானே வாழ்ந்திருக்கான், பின்வாங்கலையே. அவ்வளவு கஷ்டத்திலும் உத்தமா தானே வாழ்ந்திருக்கான், பின்வாங்கலையே. அவ்வளவு கஷ்டத்திலும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கானே, பின்வாங்கலையே. இந்த அன்பை பார்த்த இவனை நான் ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? கர்த்தர் அவனை முன் நிலைமையிலும் பின் நிலைமையை அதிகமாக ஆசீர்வதித்தார், தூக்கிட்டார். நமக்கு வருகிற எந்த கஷ்டத்திலும் நம்ம அவருக்காக நின்னா, நமக்கு வருகிற எந்த கஷ்டத்திலும் அவர் நம்மளை தூக்குவார். நம்மளை தோல்ல சுமக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான். ஆமா, எந்த கஷ்டத்திலும் நம்மளை தோல்ல சுமக்கிற ஒரே ஒரு கர்த்தர் இயேசுதான். யாரும் இல்லை. எங்க 40 வருஷம் கண்மலையை அசட்டை பண்ணாங்க, கண்மலையை வெறுத்தாங்க. அந்த ஜனங்களையும் கூட ஏசப்பா தோளின் மேல சுமந்து கொண்டு போனாராம். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். எந்த ஜனம் கண்மலை வேண்டாம், அசட்டை பண்ணவங்க, வெறுத்தவங்க, அவங்களையும் கர்த்தர் தோளின் மேல சுமந்து கொண்டு போன. இப்ப இந்த ஆசீர்வாதத்திலிருந்து எவ்வளவு ஐஸ்வர்யம் வருதுன்னு பாருங்க. 14,000 ஆடு, 6,000. அப்ப இதுக்கு முந்தி எத்தனை ஒட்டகம் இருந்திருக்கு? அப்ப கர்த்தருக்காக நம்ம உன்னை இழந்தா அதை திரும்ப ரெட்டிப்பாய் தர கர்த்தர் வல்லவரா இல்லையா? வல்லவர். கர்த்தருக்காக இவன் 3,000 ஒட்டகத்தை இழந்தான். ஆனா கர்த்தர் இவனுக்கு 6,000 ஒட்டகத்தை கொடுத்தார். கர்த்தருக்காக நிற்கும் போது சில காரியங்களை இழந்துதான் ஆகணும். ஆனா அந்த இழப்பை கர்த்தர் ரெட்டிப்பாய் திரும்ப தருவார்.
இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். அதுக்கு தான் வந்தார், அதுக்கு தான் வந்தார். அதான் அதெல்லாம் இல்லை பேசிட்டு இருக்க. இல்லைன்னா நான் எப்பவும் முடிக்கணும். நான் அந்த வசனத்தையும் மறந்துட்டேன், அது எங்க இருக்குன்னு தெரியாம. கத்த ஞாபகத்தை போய் தான் திரும்ப சொன்னேன். அங்க இருக்குப்பான்னார். அப்ப எத்தனை ஒட்டகம் அப்ப கிடைக்கி? 6000 ஒட்டகம். அடுத்து 1000 ஏறு. ஒரு ஏறையே வாங்கி நம்மளால என்ன செய்ய முடியல, ஓட்ட முடியல. 6000 ஏறு, அடுத்து 1000 ஏறு, அடுத்து 1000 கழுதை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கழுதையவே மேய்க்க நம்மளால இவனோட ஒன்று கரெக்டாக பார்க்க இருக்கீங்கள. நான் சும்மா சொன்னேன். ஆனால் இவர் வீட்டில் எத்தனை கழுதை இருக்கு? 1000 கழுதை. எங்க 500 கழுதை தாங்க இருந்தது. சிமியோனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவன் என்ன பார்த்து சிரிக்கான். எத்தனை கழுதை இருந்தது? இதுக்கு முந்தி எத்தனை இருந்தது? கத்தருக்காக எத்தனை இழந்தான்? அப்ப கத்தர் எவ்வளவு கொடுக்கணும்? ஆனா எவ்வளவு கொடுத்தார்? இதுதான் அவருடைய அன்பு. கத்தருக்காக எவ்வளவு இழந்தாலும் அதை இரட்டிப்பாய் தருகிற கத்தர். அவருக்காக இழந்தவங்க யாரையும் அவர் ஆசீர்வதிக்காம எழுந்ததே இல்லை. என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை இழந்தாலும் அதற்கும் இரட்டிப்பாய் நான் தருவேன் தானே சொல்லியிருக்காரு. எங்க மனைவியே இவ்வளவு தூரம் ஏசும் போது இவனுக்கு எவ்வளவு வெறுக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலையும் கத்தருக்காக நிக்கானே. நம்மளும் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாலே எங்க வரமாட்டோம். அடுத்த நாள் சர்ச்சைக்கு ஆளை காணும். என்னன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிட்டாங்க. எங்க மனைவி சொல்றா, ஐயா நீ இருந்தது போதும் ஐயா, இருந்து இருந்து என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் போக தான் செஞ்சாரு. உம்மால 3000 ஆடு போச்சு, உம்மால 500 ஏறு போச்சு, உம்மால 500 ஆடு போச்சு, எல்லாம் போனது தான் மிச்சம். நீ இருந்து என்ன செய்ய, நீரும் என்ன செய்யும்? போகுமே. நம்மனா என்ன செய்வோம்? கத்தாவி போதும், கத்தாவி என்ன செய்வோம்? உண்மையான நிலவரத்தை சொல்லுங்களேன். நம்மனா என்ன செய்வோம்? இதை கேட்கவா என்னை கொண்டு வந்தீர், என்னை ரட்சித்து. அந்த அன்னைக்கு சுவாலி முடிச்சது. அதுக்கப்புறம் போன் தான் பண்ணும். ஜெபம் இல்லையா பாஸ்டர் இப்படி சொல்லிட்டான் பாஸ்டர். என்ன சொன்னா? நீ இருந்து என்ன பிரயோஜனம், போக வேண்டியதானட்டாங்க பாஸ்டர். உடனே நான் அப்படி உட்காந்துட்டேன் பாஸ்டர். ஜெபம் பண்ண ஓடலை பாஸ்டர், வேதம் வாசிக்க ஓடலை பாஸ்டர், கத்தரோடு நெருங்க ஓட மாட்டுக்கு பாஸ்டர். இவனுக்கு எப்படி ஓடிச்சு? ஐயா இவன் சொன்ன கேள்வியை பார்த்திருந்தா என்ன செஞ்சிருக்கேன்? இவன் உண்மையாவே ஜீவனை விட்டுருக்கணும். ஆனாலும் கத்தருக்காக உத்தமனாய் நின்னான். அந்த அன்பை தாங்க பார்ப்பார், அந்த அன்பை பார்ப்பார். எல்லாம் இருக்கும்போது அல்ல, எல்லாத்தையும் நான் இவன்கிட்ட இருந்து இழந்த பிறகு இவன் எப்படி இருக்கான்னு பார்ப்பார். அதே அன்பு அவன்கிட்ட இருக்கான்னு பார்ப்பார். அதே அன்பு இப்போ என்கிட்ட பைக் இருக்கு. அந்த பைக்கில் போகும்போது அவர் மேலே எனக்கு என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். இப்போ இந்த பைக்கை அவர் எடுத்துட்டார், ஓச்சிட்டாருன்னு வைங்க, நடந்து போகிறேன். அப்பவும் என்ன இருக்கணும்? அதே அன்பு இருக்கணும். கத்தரை எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் இருக்கணும். அவனைதான் நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்து வரும். அவனை தொடர்ந்தா வரும். கஷ்டத்திலும் கத்தருக்காக நில்லுங்க, அவரை விடாதீங்க. எங்க இயேசுவை விட நம்மளை யாராலையும் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. இவங்க கொடுத்த தங்க காசால, இவங்க கொடுத்த பொன் ஆபரணத்தால இத்தனை காரியம் வாங்கியிருக்க முடியுமா? அப்ப நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தருகிறது யாரு?
இயேசு தாராரே. அப்ப ஏன் அவர் மேல விசுவாசம் வர மாட்டேங்குது? இதெல்லாம் இவனுக்கு கிடைக்க காரணம் என்ன? இவன் கர்த்தர் மேல உள்ள வைத்த விசுவாசமும் நீடிய பொறுமையும். அடுத்து 7 குமாரர் 3 குமாரர். இவனு எத்தனை பிள்ளைகளை இழந்தான்? இப்ப எத்தனை கொடுக்காரு? இதெல்லாம் எதுக்கு பட்ச பேசாம பேசிட்டு போவியா முடிப்பியா? ரெட்டிப்பாக கொடுக்காருங்க. அப்ப கர்த்தரால நம்மளை ஆசீர்வதிக்க மாத்திரம் அல்ல, ரெட்டிப்பாக என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் இருக்கு, இன்னும் 1.5 பக்கம் இருக்கு. முடிச்சிருவோமா? எங்க ஆளை விடுப்பா சாமி. இவங்க இருந்துருவாங்க, ஏசிட்டாவது இருந்துருவாங்க. ஆனால் யாரும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா வயக்காட்டில் என்ன இருக்கு? ஐயா, என்ன நீங்க விரும்பினால் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு அதிகமாக விரும்புங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் ஐஸ்வர்யத்தை தரும். இனி விசுவாசிங்க. அடுத்த வாரம் எப்படி வரணும்? என்ன பாஷை போன வாரம் அப்படியே அதான் பேசுனீங்க. ஐயையோ, நான் கவனிக்கலையே. அப்போ எப்படி விசுவாசம் வரும்? வீட்டு அடுத்த வாரம் எப்படி வரணும்? விசுவாச குறைவு இருக்கவே கூடாது. அவர் என்ன விரும்புதார்? நம்மளை ஆசீர்வதிக்கணும் தான் விரும்புதார். விசுவாச குறைவு தான் காரணம். என்கிட்ட கேட்டால் அதான் சொல்லுவோம். நம்ம யாரை நம்புதோம்? இஎம்ஐ எவன் கொடுப்பான், கடன் எவன் தருவான், அதை விட்டுருங்க. கடன் கொடுக்க 1000 பேர் உண்டு, ஆனால் இலவசமாய் கொடுக்க யாரும் கிடையாது. இலவசமாய் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் ஒருவர் தான். கடன் கொடுக்க எத்தனை பேர் உண்டுங்க, ஆனால் இலவசமாக கொடுக்க தான் ஆடு. என்கிட்டலாம் இருந்தால் நான் இலவசமாக தான் கொடுப்பேன், கடனாக கொடுக்கவே மாட்டேனே. ஏக்கு நானே அவனை பாவம் செய்ய வைக்கவா? நானே பாவம் செய்ய வைக்கவா? எவ்வளவோ எப்படி கொடுக்கணும்? இலவசமாக மட்டும்தான் கொடுக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதான் யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கு ஆசீர்வாதம். புரிஞ்சுதான்? இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் ஐயா. கிட்டத்தட்ட மணி 12:50 ஆயிட்டு. நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். ஏன் பேசியிருக்கேன்? நான் பேசலை, என்னை ஒருத்தர் பேச வச்சுட்டாரு, வேறு வழி இல்லை. ஏன்? எதுக்கு? உங்களுக்குள்ள எப்படியாவது இந்த விசுவாசம் வந்துடாதான்னு பார்க்கார். அப்போ அவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புதாரே, இல்லைன்னா பேச மாட்டாரே. உண்மைதானே? அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் தானே ஆசைப்படுதாரு. அதனால தானே இந்த வார்த்தையை நமக்கு தாராரு, இல்லைன்னா தரமாட்டாரே. அப்போ அதுக்குரிய விசுவாசம் என்கிட்ட இருந்தா அவர் என்ன செஞ்சிடுவாரு? ஆசீர்வதிச்சிடுவார். இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். காலம் மாறும், ஆனால் நம்ம மாறக்கூடாது. அது ஆதியில் இருந்த அன்பை விட்டார். கஷ்டத்திலே அந்த அன்பு அவன் மேலே இருந்தது. கஷ்டத்திலே ஏசப்பா மேலே என்ன குறையக்கூடாது? அன்பு குறையவே கூடாது. இன்னைக்கு பையங்களுக்கு சண்டே கிளாஸு கிடையாது, நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சோம்னா உங்களுக்கு இதே உங்களுக்கு போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்பாடே பூர்த்தியான சாப்பாடு. இதை விட பெரிய சாப்பாடு அதுக்காண்டி சாப்பிடாம போயிடாதீங்க. உங்களுக்காண்டி அங்கே கூட்டு நிறைய இருக்கு, நிறைய வச்சு சாப்பிடுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரு வாளியில் வச்சு என்ன செய்யுங்க, அவங்களா வருவாங்க, கண்டிப்பாக வர மாட்டாங்க. நீங்கள் ஒரு வாளியில் வச்சு என்ன செய்யுங்க, கொண்டு போய் கொடுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொடுங்க, அது வேற. அது எப்படி நிறைய தான் இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன குழம்பு?
இன்னைக்கு கூட்டு தெரியும். வெந்தய குழம்பு, வெந்தய குழம்பு வச்சு, வெந்தய குழம்பு தெரியுமா? அது வேற கேட்டுக்குதேன். ஒரு சிலருக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? சாப்பிட்ருக்கியா? நல்லாக்கா? உண்மையாவா? வெந்தய குழம்பு வச்சு வெள்ளரிக்காய் கூட்டு. மைக்கேலம்மா புண்ணியத்தில் என்ன வந்திருக்கு? கர்த்தர் கிருபையில் அந்த அம்மா உள்ளத்தில் கிரியை செய்யலைன்னா இன்னைக்கு நான் தப்பிச்சிருக்க மாட்டேன். நான் தப்பிக்க காரணம் என்ன? அந்த அம்மா தான். அதனால அந்த அம்மா கிருபையில் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த ஆசீர்வாதத்திலேருந்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? தந்திருக்காரு. அதனால நல்ல திருப்தியாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பாட்டில் குறை வைக்காதீங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. ஆனால் வசனத்தை கேட்கிறவர்களாய் இராதிருங்கள், அதன்படி செய்கிறவர்களாய். இவ்வளோதான் நான் சொல்வேன். புரிஞ்சுதா? இதுக்கு மேலே புரிய வைக்க முடியாது. இதுக்கு மேலே என்கிட்ட ஆவியும் கிடையாது. அந்த ஆவி இருக்கு, இந்த ஆவி இல்லை. சரி, ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை நாங்கள் அப்படியே செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். யோபோட்ட இருந்த விசுவாசமும் அவனிடத்தில் இருந்த நீடிய பொறுமையும் நாங்கள் கற்றுக்கொள்ள, அது எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா, எங்களுக்கு கிருபை தாரும். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரியமாய் இருக்கிறீரே. அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வேண்டிய விசுவாசத்தை கொடுங்கப்பா. அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. நீர் கிருபை செய்யுங்கப்பா. உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க நீர் அவர்களுக்கு கிருபை கொடுத்து நீரே வழி நடத்தும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. ஜயம் ஹல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜயம் ஹல்லேலூயா அவர் நாமத்துக்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நம் ஜெயந்தந்த கர்த்தருக்காய் 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.